வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கே டிஐஒய் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹால்டர் நெக் டாப், அதாவது பட்டியாலா பேண்ட் அப்புறம் தோட்டி பேண்ட்லாம் நம்ம டெய்லரிங் கிளாஸ் வீடியோஸில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக போடுற மாதிரி நம்ம இப்போ டாப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் சாரியோட முந்தி பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். மார்க்கிங்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கு நீங்கள் எப்போயும் 2 இன்ச் வைக்கிறீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதில் 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. அப்புறம் ஷோல்டர் வித்தும் 2.5 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து நீங்கள் எப்பயும் வைக்கிறத விட ஒரு இன்ச் கூட வச்சுக்கோங்க. 3 வைக்கிறீங்கன்னா 4 வச்சுக்கோங்க, 4 வைக்கிறீங்கன்னா 5 வச்சுக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதோட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 12 இன்ச்சில் வந்து ஸ்லிட் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். 12 இன்ச்சில் தான் வேஸ்ட் லைன் வர மாதிரி வச்சுருக்கேன் நான். இது வந்து 3 to 4 இயர் பேபிக்கு. வேஸ்ட் லைனும் அதே செஸ்ட் ரவுண்ட் நம்ம எவ்வளோ வச்சோமோ அதையே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஆனால் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணதில் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ கிளாத் இருக்கோ நான் அவ்வளோ கிளாத்தையுமே கீழே வந்து ஓப்பனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மேலே ட்ரா பண்ணதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸுக்கு தான் வந்து நம்ம நெக் வித் இதெல்லாம் வரைஞ்சிருக்கோம். இப்போது நெக் வித்து பார்த்திங்கன்னா நான் நெக்கோட ஹைட்டு 1.5 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் வந்து 1 இன்ச் கூட வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும் நெக்கு. இப்போது கரெக்டாக அந்த நெக் லைன்லேருந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம மார்க் பண்ண வேண்டியது. ஆர்ம் ஹோலாக நம்ம வந்து மார்க் பண்ணது வந்து ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கும் அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம ஏற்கனவே வந்து எப்படி செஸ்ட் ரவுண்டெல்லாம் மார்க் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ நான் டீட்டெயில்டாக சொல்லலை. இந்த மாதிரி உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 2 பார்ட் கிடச்சிருச்சு, ஃப்ரண்ட்டு பேக்கு. நம்ம வந்து இதை வந்து இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் பார்ட்ரு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த பார்ட்ரு வந்து கீழே வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். பேக்கில் வந்து எப்பயும் போல் நார்மலாக கீழே மடித்து தைக்கிற மாதிரி தைச்சிக்க போகிறேன். பேக்கில் வந்து நான் ஜிப்பு எதுவும் வைக்கலை, அதுக்கு பதிலாக ஓப்பன் விட போகிறேன். ஏன்னா இது வந்து க்ளோஸ்டு நெக் இல்லையா, ஸோ நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கணும்னா பின்னாடி ஜிப் ஏதாவது வைக்கணும், இல்லை ஹூக் வைக்கணும். இப்போ நம்ம இந்த செஸ்ட் ரவுண்ட்லேருந்து 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் போட்டு கொண்டு வந்து அப்படியே கொண்டு போய் அந்த வேஸ்ட் லைனில் போய் ரஃப் அடிச்சுட்டு முடிச்சிடுங்க. இந்த சைடும் அதே மாதிரி தான். கரெக்டாக அந்த வேஸ்ட் லைன்லேருந்து ஸ்லிட்டு ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த இடத்துலேருந்து இப்படி க்ராஸாக கொண்டு போய் அந்த கரெக்டாக செஸ்ட் ரவுண்ட் கிட்ட முடிச்சிடுங்க, 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம இங்கே வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். ஸோ 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டா நம்ம வந்து செப்பரேட்டாக பைப்பிங் வைக்காமல் நம்ம ஒரே இதாக பைப்பிங் வச்சிடலாம். நான் இதுக்கு வந்து 1.5 இன்ச்சில் வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்து கட் பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பேண்ட்டு கிளாத்தில் நீங்கள் அந்த கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். நான் வந்து பேண்ட்டு கிளாத்தில் தான் நான் கட் பண்ணி இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த மாதிரி நம்ம பைப்பிங் எஃபெக்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் கிராஸ் பீஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம உள்ளே அப்படியே ஃபோல்ட் பண்ணி லைட்டாக பைப்பிங் எஃபெக்ட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நான் அதில் த்ரெட் பைப்பிங்லாம் யூஸ் பண்ணல, நீங்கள் வேணும்னா த்ரெட் பைப்பிங் கூட வச்சுக்கலாம். இப்போது இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி லைட்டாக பைப்பிங் எஃபெக்ட் இருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நல்லா உருட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிசுரை மேலே எடுத்து விட்டு உருட்டினீங்கன்னா அழகாக நம்மளுக்கு வந்து பைப்பிங் வந்து த்ரெட் பைப்பிங் வச்ச மாதிரி அழகாக கிடைக்கும். நீங்கள் இது வந்து இன்னும் திக்காக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம த்ரெட் வச்சு வைக்கிறது இல்லை, நார்மலாக நம்ம வைக்கிற பைப்பிங் தான்.
இன்னொரு சைடும் நம்ம இதே மாதிரியே பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடில் வந்து நான் சென்டரில் ஒரு 3 இன்ச்சு கிட்ட கட் பண்ணிக்க போகிறேன் ஓப்பன் வைக்கிறதுக்காக. இப்போ அந்த ஓப்பனுக்காக நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் கிளாத் எடுத்து 3 சைடு வந்து ஃபோல்டிங் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம தச்சு திருப்புறதுக்காக, ஏன்னா லைனிங் கொடுக்கல இல்லையா, அதனால். இப்போ அந்த ரெக்டாங்கிள் பீஸை வந்து நான் பின் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் போட்டுட்டு வந்து 2 சைடும் இதே மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்டு நடுவில் கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பேக்கில் ஓப்பன் கிடச்சிடும். நீங்கள் இதில் வந்து ஜிப் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹூக் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட ஜிப் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு நீடில் உள்ளே இறக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு திருப்பி இந்த சைடும் டர்ன் பண்ணி ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து பேக்கில் ஓப்பன் வச்சுட்டோம். இனிமேல் வந்து மேலே அந்த ஹால்டர் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹால்டர் நெக்குக்கு வந்து மேலே வந்து இந்த மாதிரி பார்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ராங் சைடை வந்து ஸ்டிச் பண்ணி ராங் சைடை மடக்கி ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்கிற போகிறோம். ராங் சைடை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த நெக்கை வேறு மாதிரியும் நம்ம அட்டாச் பண்ணலாம். பட் ஆனால் இது லைனிங் நம்ம கொடுக்காதனால இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி எடுத்தாச்சு. மேலே அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுறணும். அப்போ தான் வந்து நெக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நீங்கள் வந்து சாதாரண கிளாத் எடுக்கிறீங்கன்னா உள்ளே கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இது பார்டருங்கிறதுனால ஸ்டிஃபாக தான் இருக்கும். இப்போ நம்ம காலர் எப்படி அட்டாச் பண்ணிக்க போகிறோன்னா, பேக் சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டோட அப்படி சேர்ந்து மறுபடியும் பேக் சைடில் போய் முடிஞ்சிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சென்டரை வந்து அர்க்காட் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா காலர்லேயும் கரெக்டாக சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக காலர் வந்து சென்டராக ப்ளேஸ் ஆகும். நமக்கு கிளாத்து எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சுக்கிறேன். காலரை வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக பேக்குக்கும் போகலாம். இல்லை ஃப்ரண்ட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேக்கு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பேக் சைடு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது எவ்வளோ தேவையோ கிளாத் அதை வந்து நீங்கள் மிச்ச காலரை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க காலரை. இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ காலர் வந்து மிச்சம் இருக்கோ அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இதையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ காலரில் எவ்வளோ கிளாத்து மிச்சம் இருக்கோ அதை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மடித்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். இதில் தான் நம்ம வந்து ஹூக் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் காலரில். இப்போது நம்ம வந்து கீழே ஸ்லிட் எப்படி மடித்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வேஸ்ட் லைன் வரைக்கும் விட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ காலரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, கீழே பிசுறு இருக்கும் இல்லையா, அதை வந்து காலர் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இன்னொருக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுடுங்க. அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு படிமானமாக இருக்கும். அந்த கழுத்துக்கிட்ட எதுவும் உறுத்தாமல் இருக்கும். உங்கள்கிட்ட ஓவர்லாக் போடுற மாதிரி மிஷின் இருந்ததுன்னா ஓவர்லாக் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பிசுரை வந்து அப்படியே மேலே மடித்து விட்டு காலரோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த பிசுரை அப்படியே மேலே மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்.
அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லிட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேக்கில் வந்து நீங்கள் ஜிப்பும் வச்சுக்கலாம். இப்போது காலரில் 2 ஹூக் வச்சிடுங்க. மேலே ஒரு ஹூக்கு, காலர் முடிகிற இடத்துல ஒரு ஹூக் வச்சிடுங்க. ஸ்லிட்டு வந்து நம்ம வேஸ்ட் லைன் வரைக்கும் விட்டுடுக்கோம். அதை இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லிட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கீழே பார்டர் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ராங் சைடில் நம்ம வந்து பார்டரோட ராங் சைடை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல பக்கத்தில் திருப்பி அப்படியே மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் சும்மா நார்மலாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் ஸ்லிட்டு மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருந்தேன். அதை வந்து இப்போது டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அந்த 1 இன்ச்சை இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. கரெக்டாக நம்ம அந்த ஃபோல்ட் பண்ண எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து மேலே வந்து இந்த மாதிரி 2 கிளாத்தையும் மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைடு வந்துடுறோம். நம்ம ரைட் சைடில் இந்த சைடும் இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போது கீழே வரைக்கும் வந்துட்டு திருப்பி நம்ம இந்த எட்ஜ்லேயே வந்து ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா படிமானமாக இருக்கும். கரெக்டாக சென்டருக்கு போயிட்டு ஊசியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு மறுபடியும் இந்த சைடு திருப்பி இந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கீழேருந்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு 2 ஸ்டிச்சு வரும். அப்போ தான் நமக்கு நல்லா படிமானமாக. நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து 1 இன்ச் அதிகமாக எடுத்திருந்தோம். இப்போ வந்து அதை வந்து நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 1 இன்ச் அதோட கம்மி பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட்லேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு 1 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஷேப்பு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக வெயிஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் கொண்டு போய் நம்ம கரெக்டாக அந்த இடத்துல ரஃப் அடிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்லிட் ஓப்பன் ஆகிறதுக்கு அந்த இடம் வரைக்கும் ரஃப் அடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. 2 சைடும் இதே மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஷேப் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே செஸ்ட் ரவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது, கீழே வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து கம்மியாகி வந்து கீழே ஸ்லிட்டு ஓப்பன் ஆகுது. இப்படி இருந்தால் தான் பார்க்க வந்து அழகாக இருக்கும், நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். லைட்டாக குழந்தைங்களுக்கு தொப்பை வயிறு இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணி தைக்க தேவையில்லை. மேலே செஸ்ட் ரவுண்ட்லேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஹால்டர் நெக் டாப் வந்து பட்டியாலா பேண்ட் தோட்டி பேண்ட்டுக்கு மேட்சிங் பண்ணி போடுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் ஜிப் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஹூக் வச்சுக்கலாம், எதுனாலும் உங்கள் விருப்பம்தான். மேலே காலருக்கு மட்டும் ஒரு ஹூக் எப்பயுமே வச்சுடுங்க, அதுதான் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.